இன்றைக்கி நம்ம ஃபிலிப்பீன்ஸை கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம். நான் இருக்கிறது எங்கன்னா மணிலாலேருந்து ஒரு 2.5 3 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி பஸ்ஸில் வந்தால் இந்த இடம். நிறைய அருவி, பக்கத்தில் தான் கடல், மலை பிரதேசம் எல்லாம் பக்கம் நல்ல ஒரு இடம். பார்த்திங்கன்னாலே தெரியும்ல. ஓகே, கொஞ்சம் சுற்றி காணிக்கிறேன். டெய்லி ஒவ்வொரு இடம் போகலாம். நமக்கு ஃபிலிப்பீன்ஸை சுற்றி பார்க்கலாம். சரியா, வாங்க போகலாம். பார்த்திங்கன்னா எங்கள் ஃபிலிப்பீன்ஸில் மேக்ஸிமம் வந்து ஹெல்மெட் கண்டிப்பாக போடணும். இது வந்து ஒரு மலை பிரதேசம் பார்த்துடுங்க. இங்கேருந்து நம்ம ஹைவே போகணும். ஹைவே ஒரு 5 to 7 கிலோமீட்டர் வரும். இதுதான் இந்த ஊரில் உள்ள ஸ்கூல். இப்படி தான் இருக்கும். யூனிவர்சிட்டி நம்ம ஊரில் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, மனோமணி யூனிவர்சிட்டிலாம் இருக்குல்ல, அதேமாரி இது ஒரு யூனிவர்சிட்டி இந்த ஊரில், இந்த நாட்டில். யூனிவர்சிட்டிக்குள்ளே போகிறோம். இது யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா இது பஸ் ஸ்டாப்பு. பெரிய யூனிவர்சிட்டி இது. கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கருக்கு மேலே வரும் இது இடம். பின்னாடிலாம் இருக்குது. இதுதான் இங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன். நம்ம ஊரில் மினி பஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் தெரியுமா? அதேமாதிரி மினி பஸ்லாம் இந்த ஊரில் இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் கிடையாது, ப்ரைவேட்டு. டிரைவர் நமக்கு தெரிஞ்ச ஆள் தான். சரி, உட்காங்க. நம்ம ஒருத்தனை டிஸ்கனெக்டா மற்ற கால் பக்குவாங்க. நம்பரே நமக்கு இந்த ஊர் பாஸ் எல்லாம் தெரியும். ரொம்ப வருஷமாச்சு. அதனால இந்த ஒரு லாங்குவேஜை படித்தாச்சு. இவங்க தான் இந்த ஊர் போலீஸ். இது போலீஸ் வண்டி. போலீஸ் இது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஆனால் வந்து ப்ரைவேட் ஆள் ரன் பண்ணுறது. ஜீப்னு சொல்லுவாங்க இந்த ஊரில். இது எந்த இடம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே தான் வந்து இது வந்து மேலே மலை பிரதேசம். இது வந்து இங்கே தான் அந்த பழங்குடியினர் மக்கள்லாம் இருக்காங்க. இந்த நாட்டோட பூர்வீக மக்கள் அவங்க வாழ்கிற இடம் இது. இந்த மலை தேன் நம்ம ஊரில் இது சொல்லுவாங்கல்ல, மலையில் வாழ்வாங்கல்ல, அந்த மாதிரி மக்கள் வாழக்கூடிய இடம். பார்த்திங்கன்னா தெரியும். கொஞ்சம் கழித்து காணிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஹை டாப் லெவலில் இருக்கிறோம். இதுதான் ஜீப் ஸ்டாண்டு, ஜிப்னி ஸ்டாண்டு. இங்கேருந்து ஜிப்னி எடுத்தால் நம்ம ஊரில் எல்லாம் ஒரு இடத்துல இருந்து பாயிண்ட் டு பாயிண்ட் சொல்லணும். அதேமாதிரி பாயிண்ட். ஆனால் இது எல்லா இடத்துலையும் நிற்கும். இன்னொன்று தான் போகும். பிலிப்பீன்ஸ் மக்கள் பாருங்கள். இந்த ஊரில் மேக்ஸிமம் எல்லோரும் பேஸ்கெட் பால் விளாடுவாங்க. பேஸ்கெட் பால் இது இந்த ஊரில் நேஷ்னல் கேம் மாதிரி. பார்த்தீங்கன்னா மூங்கில் காடுகள், மூங்கில் மரம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மூங்கில் மரம். டீப் ஃபாரஸ்ட் பார்த்திங்களா? நம்ம ஊர் மாதிரி இங்கே வந்து இந்த வைல்டு அனிமல்ஸ் அதெல்லாம் கிடையாது. இங்கே என்ன மேக்ஸிமம் பார்த்தா மான் அல்லது பன்னி அல்லது பாம்பு, இந்த 3 தான் இங்கே. சிங்கம், புலி அப்படிலாம் அதிகமாக வைல்டு அனிமல்ஸ் இங்கே கிடையாது. அதே மாதிரி இப்போ பாருங்கள், நாங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்கேன்னு காணிக்கிறேன். நேராக பார்த்தீங்கன்னா பாருங்கள் கடல், அது கீழே எவ்வளோ ஹைட்டில் இருக்கிறோம். மவுண்டெயின்
நேராக பார்த்தீங்கன்னா அது கடலும் சிட்டி. இது நம்ம ஊர் மாதிரி தான், ஒரு இயற்கை வளம் நிறைஞ்ச ஒரு நாடாகும் இந்த நாடு. பார்த்தீங்கன்னாலே தெரியும் பாருங்க, எங்கே பார்த்தீங்கன்னா பச்சை பச்சை. பார்த்தீங்களா, இது வந்து இந்த ஊரில் இதான் வந்து நம்ம ஊரில் ஆட்டோ ரிக்ஷாலாம் இருக்குல்ல, இங்கே வந்து அதிகமாக ஆட்டோ ரிக்ஷாலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. டூ வீலரை தான் சைடில் ஒரு வண்டி போட்டு யூஸ் பண்ணுறாங்க, இல்லை சைட் கார். இதுதான் இங்கே உள்ள ஆட்டோ ரிக்ஷா. இப்போ பார்த்தீங்களா, காலையிலே தான் அடிக்கிறாங்க. இங்கே சாராயம் அது இது எல்லாமே, இது வந்து ஓப்பன் கண்ட்ரி, அதனால இங்கே எல்லா கடையிலையும் கிடைக்கும். டாஸ்மார்க் அங்கெல்லாம் போய் வாங்கணும் கிடையாது. சாராய பிரியர்களுக்கும் வந்து இது ஒரு பெரிய நல்ல நாடு. இதுதான் ஹைவேல இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஹைவேல இருக்கிறோம். அதுதான் ஹைவே, பிலிப்பீன்ஸோட ஹைவே, சிட்டிக்கு போகிறது. இதுதான் 7-Eleven இங்கே பிலிப்பீன்ஸில். இங்கே ஒவ்வொரு முக்குக்கும் இங்கே 7-Eleven இருக்கும். யூஎஸ்லாம் இருக்குல்ல, அமெரிக்காவில் அதேமாரி எல்லா இடத்துலையும் இருக்கும் 7-Eleven. நாங்கள் இருக்கிறது வந்து பெட்ரோல் பல்க். இது பெட்ரோல் போடுறது ரேட்டு போட்டிருக்கு தெரியுதா. இன்றைக்கி டீசலோட விலை, அதேமாரி சில்வர் பிளாட்டினம், அது வந்து இது பெட்ரோலோட விலை. சில்வருங்கிறது வந்து அன்லீட்டர், பிளாட்டினங்கிறது வந்து ப்ரீமியம். லாட்ரி கடை பார்த்துடுங்க பாருங்கள், 52 கோடி ரூபா ஜாக்பாட் ப்ரைஸ். ட்ரா டேட்டு 24ஆம் தேதி. 52 கோடி 45 யூனிட் 52 கோடி தான் போட்டிருக்கு. இது வந்து எப்படின்னா, நம்ம வந்து நம்பரை சூஸ் பண்ணணும். நான் போட்டிருக்காங்களா, நம்பர் இருக்கா, 6, 7, 18, 24, 20. நம்ம என்ன நம்பர் எழுதி கொடுக்குறோமோ அவங்க குழுக்கள் போடுவாங்க. அந்த குழுக்களில் அது விழுந்துச்சுன்னா, அந்த நம்பர் விழுந்துருச்சுன்னா, என்ன போட்டிருக்குல்ல, 5 கோடி ரூபா ஒரு ஆள் ஜெயிச்சிருக்காரு மே 7ஆம் தேதி. இது வந்து நான் ஜெயிச்ச ஆள் வந்து இங்கே பக்கம்தான், இந்த ஏரியா தான் இருக்குங்க நம்பர். ஒவ்வொரு நாள் இது குழுக்கள் ப்ரைஸு. எப்படி பண்ணி அறுத்து தொங்க விட்ருக்காங்க பார்த்தீங்களா, பண்ணி இறைச்சி ஆகும் பிலிப்பீன்ஸில். நம்ம வீடியோ வந்து நிறைய ஷேர் பண்ணுங்கள். நான் இதேமாதிரி நிறைய வீடியோ போடுறேன். இது பிகினிங்.